வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உடச்ச கோதுமையில் ஒரு டின்னர் ரெசிபி செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு நான் உடச்ச கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, மல்லி இலை, கருவேப்பிலை, காரத்துக்கு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி. வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு பொரிய ஆரம்பிக்குதுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 3/4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பு செவந்தோடனே கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி எண்ணெயில் பொரிஞ்சால் நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கிட்டுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதையும் கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற கலவை உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு பெரட்டி தண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் போட்ட வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுங்க. தக்காளியோட புளிப்பு சுவை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறு பிழிஞ்சிக்கலாங்க. ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இது அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒரு கையில் கிளற வேண்டியதில்லை. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிச்சதையும் சிம் பண்ணிடணும். சிம் பண்ணி இப்போ மூடி வச்சிடலாம். மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். நல்லா சிம்மிலேயே தான் புளிங்கி வரணும். நல்லா 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணல. அப்படியே எல்லா தண்ணியும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கமன்னு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்குங்க. இப்போ நாம் இதையே பரிமாறிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.